இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அளவு கடந்த அன்பினால் எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து வழிநடத்துகின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் என்றும் பேரன்பு உடையவராக இருக்கின்றார் என்றும் பார்க்கிறோம். இவ்வாறு வாசிக்கின்றோம், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்றும் பேரன்பினால் நம்மை வழிநடத்துவார் என்றும் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவரின் அருளை உணர்ந்து அதற்கு நாம் செவிமடுத்து நல்ல மக்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு போதித்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் இயேசுவை நோக்கி, இதோ உம் தாயும் சகோதரியும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூற அவர் இவ்வாறு கூறினார், என் தாய் யார், என் சகோதரிகள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது இயேசுவின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாறுகிறோம். அன்னை மரியாள் ஆண்டவரின் வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜபிக்கிறோம். உம்மை அறிந்து கொண்டு நீர் சொல்வதை நாங்கள் செய்து எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காண எங்களுக்கு உதவி அருளும். நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.